ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு ரிப்பன் பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் கடையில இருந்து வாங்கின இடியாப்பம் மாவை தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஆர்டினரி ரைஸ் ஃபிளாரும் யூஸ் பண்ணிக்கலாம், பதப்படுத்தின அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் வீட்லயே அரைச்சு செஞ்சதுதான். அதுக்கான ரெசிபி லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ அந்த ரெண்டு மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துப்போம். எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ற எந்த ஐட்டமா இருந்தாலும் சரி, அதை நல்லா சலிச்சிட்டோம்னா வெடிக்கவே வெடிக்காது. சலிச்ச மாவோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூளும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில நல்லா கலந்து வச்சிருக்கேன். எண்ணெயில பண்ற ஐட்டம் வெடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் எதுலயாவது கல் இருந்ததுன்னா தான். சோ நம்ம மாவை சலிச்சு ரெடியா எடுத்து வச்சிட்டோம். இப்போ உப்பையும் பெருங்காய தூளையும் கொஞ்சம் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊத்திட்டோம்னா அதுலயும் கல்லு மண்ணு எதுவுமே இருக்காது. சோ வெடிக்குங்கிற பயமே இருக்காது. ஒரு வடிகட்டியில நல்லா வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா இதே அளவு எண்ணெய், ஆனா நல்ல காய்ச்சலான எண்ணெய் ஊத்துங்க. நீங்க அதை ஊத்துறப்பவே இந்த மாவு மேல சொரசொரன்னு சத்தம் கேட்கணும், அந்த பபிள்ஸ் வரணும். அந்த சூடுல ஊத்துனீங்கன்னா தான் உங்களோட ரிப்பன் பக்கோடா நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டா கையில ஒட்டாத அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு 1/2 கப் தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் உப்பும் பெருங்காயத்தூளும் கலக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். முறுக்கு அச்சுல இந்த ரிப்பன் பக்கோடாவோட அச்சு போட்டுக்கோங்க. மாவை உருட்டி இதுக்குள்ள நிரப்பிக்கலாம். எந்த பலகாரமும் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியா ஒரு பிள்ளையார மாவுல உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த பட்சணம் ஆனாலும் செய்தோம் அப்படின்னா அவர் பார்த்துப்பார். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு இப்ப நம்ம ரிப்பன் பக்கோடாகளை பிழிய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சத்தம் அடங்கினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி சத்தம் நல்லா அடங்கி இது நல்ல பொன்னிறமா வறுபட்ட உடனே எடுத்தோம்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா தயார். எண்ணெயில் பொரிக்கிற எந்த பொருளா இருந்தாலும் பொரிச்சிட்டு பக்கத்துல தோசை கல்லுல எடுத்து வச்சிருங்க. நமக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலையும் மிச்சம். அந்த வடிகிற எண்ணெயும் நமக்கு அடுத்தது தோசை சுடுறப்ப ஈஸியா இருக்கும். எங்க வீட்டுல எண்ணெய் பண்ட எது செஞ்சாலும் முதல்ல டேஸ்ட் பாக்குறது காக்கா தான். முறுக்கச்சுல கொஞ்சமா இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம்ல, இந்த மாவை கையில லேசா அந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடுங்க. இது நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க கடைசி ஈடு இது உருட்டி போடுறப்ப அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம். அந்த இருக்கிற சூடே போதுமானது இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நான் தெரியாதவங்களுக்காக சொன்னேன். வர மாவுல உருட்டி போடுற இதுவும் என்னோட ஃபேவரட். உங்களுக்கு இது பிடிக்குமா? நம்ம எடுத்த மாவுக்கு இவ்வளவு ரிப்பன் பக்கோடா வந்திருக்கு. நம்ம சேனல்ல இன்னொரு வெரைட்டி ஆஃப் ரிப்பன் பக்கோடாவும் இருக்கு. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுவும் இதே மாதிரி சட்டுன்னு 15 நிமிஷத்துல செய்யக்கூடியதுதான். ரிப்பன் பக்கோடா நல்லா ஆறுனதும் அதை ஒரு ஈரம் இல்லாத ஒரு சில்வர் டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த ரிப்பன் பக்கோடாவை உடைச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு முறுமுறுன்ட்டு இருக்குன்ட்டு. சத்தம் கேக்குதா? அதே மாதிரி ஒரு துளி எண்ணெய் கூட இது குடிக்கவே குடிக்காது. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.